காவிரியில் தமிழ்நாட்டுக்கான தண்ணீரை பெறுவதற்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர தவிக அரசு முடிவு செய்திருப்பதற்கு பாமக தலைவர் அன்புமணி வரவேற்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். ராஜகுமரன், வணக்கம். முழுமையான விவரங்கள் என பதிவு பண்ணலாம். காவிரி உரிமையை நிலைநாட்டுவதற்காக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு முடிவு செய்திருப்பதற்கு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய வரவேற்பை தெரிவித்திருக்கின்றார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கான தண்ணீரை பெறுவதற்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு நல்ல முடிவு, புதுமையாக ஏதாவது செய்யலாம் என முதலமைச்சர் நினைத்திருக்கின்றார். டி.கே. சிவகுமார் காவிரியில் நீர் தருவார் என எதிர்பார்ப்பது அரசியல் அறியாமை என்பதை இனிமேல் முதலமைச்சர் உணர்ந்து கொள்வார் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், இருதரப்பு பேச்சுகளுக்கான கதவுகளை கர்நாடக அரசு மூடியதற்கு பிறகு மிகவும் தாமதமான முடிவாகத்தான் தற்பொழுது இந்த உச்சநீதிமன்றத்தை நாடக்கூடிய முடிவை பார்க்கின்றோம். ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகு இந்த வழக்கு தொடரப்படும் என்று தமிழக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்பதையும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கின்றார். இவற்றையெல்லாம் தெரிவித்திருக்கக்கூடிய அவர், இந்த விவகாரத்தில் தவறான பாதையில் பயணித்த தமிழக அரசு இப்போதேனும் சரியான பாதைக்கு திரும்பி இருப்பது மன நிறைவு தருகின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், விஜய் அரசியலுக்கு புதிது என்பதால் புதுமையாக எதையாவது செய்து தமிழகத்திற்கு தண்ணீரை பெற வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனாலும் கர்நாடக முதலமைச்சர் தண்ணீர் தருவதற்கு தயாராக இல்லை என்பதை அவர் உணர்ந்து கொண்டிருக்கின்றார் என்றும், தமிழ்நாட்டுக்கு காவிரியில் தண்ணீர் திறந்து விடாவிட்டால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் என முன்பே உச்சநீதிமன்றம் எச்சரித்திருந்த நிலையில் தற்பொழுது தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய இந்த சட்ட ரீதியிலான நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்பதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 2002ஆம் ஆண்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சிறை தண்டனை வழங்கவும் தயங்க மாட்டோம் என்று ஆணையெல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ், தாமதமாக எடுக்கப்பட்டாலும் சரியான நடவடிக்கை என்று உச்சநீதிமன்றத்தை நாடக்கூடிய தமிழக அரசின் முடிவுக்கு தன்னுடைய வரவேற்பை தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.